மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 மார்க்கையும் ஆட் பண்ணும்போது தான் உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் என்ன வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வருடம் 2025ல நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியா கவர்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணும்போது அதற்கான சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பா இன்ஜினியரிங் கட் ஆஃப் நல்லா இருந்தா மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். அதுவும் தலை சிறந்த கல்லூரிகளுக்குள்ள போகணும்னா கட் ஆஃப் இல்லாம வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ +2 ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மே 13ஆம் தேதியோ இல்ல அந்த வாரத்திலேயே கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ரிசல்ட் வந்தாதான் நமக்கு தெரியும் நம்மளோட மேக்ஸ் மார்க் என்ன, பிசிக்ஸ் மார்க் என்ன, கெமிஸ்ட்ரி மார்க் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்பெல்லாம் கூட ஸ்கூல் அந்த எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வர்றவங்களுடைய அந்த ரிவ்யூ பார்க்கும் போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மாணவர்கள் இவ்வளவு மார்க் வாங்குவாங்க, அவங்களே கெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வருடம் நீங்க இன்ஜினியரிங்ல கவர்மெண்ட் கோட்டால தான் சேரணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நம்பிக்கையோட இருங்க. 100% எல்லாருக்குமே கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா லோவான கட் ஆஃபா இருக்கட்டும், ஹையான கட் ஆஃபா இருக்கட்டும், எந்த கட் ஆஃபா இருந்தாலும் கிடைக்கும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம சேனல்ல பல்வேறு வகையான வீடியோக்களை கொடுத்துருக்கோம். பல மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம சேனலை பார்த்துட்டு போய் படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா வருடம் இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த கவர்மெண்ட் கோட்டால கிட்டத்தட்ட ஒரு 1,76,000 சீட்டு இருக்கு. அரௌண்ட் ஒரு 2 லட்சம் சீட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வருடம் 50,000 சீட்டு கவர்மெண்ட் கோட்டால நிரம்பாமே போயிருது. சீட்டு பாத்தீங்கன்னா யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. 50,000 சீட்டு வேஸ்டா தான் போகுது. சோ இதன் காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே போய் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால சேரலாம் இன்ஜினியரிங் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். முதல்ல நம்ம கவர்மெண்ட் கோட்டாவை பத்தி பேசணும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் இருக்கு பாத்தீங்களா, அது 3 ரவுண்டா நடத்துவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டா நடத்துவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 200 கட் ஆஃப்ல இருந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் வர்றவங்க ரவுண்ட் 1லயும், 180ல இருந்து 140 கட் ஆஃப் வர்ற வரைக்கும் அவங்க 2வது ரவுண்ட்லயும், அதுக்கப்புறம் 140க்கு கீழே இருக்கிறவங்க 3வது ரவுண்ட்லயும் வருவாங்க. கடைசியா 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இந்த கவுன்சிலிங்ல பங்கேற்கிறாங்க. எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா வருடம் தான் 50,000 சீட்டு வேஸ்டா போகுது, யாருமே எடுக்கிறே இல்லையே. நீங்க கேட்கலாம் அது ஒரு மோசமான கல்லூரியா இருக்குங்க, அதனால எடுக்காம கூட பசங்க போயிருப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் கோட்டால நம்ம போகும்போது நமக்கு நிறைய சலுகைகள், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், நிறைய பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து வர்றது நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம சேரும்போது அதெல்லாம் கிடைக்காம கூட போகலாம். இருந்தாலும் நான் இப்ப சார் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், எனக்கு மேக்ஸ் மார்க் ஒழுங்கா வருமா என்னன்னு தெரியல, பிசிக்ஸ்ல மார்க் வருமானு தெரியல, கெமிஸ்ட்ரியில மார்க் வருமானு தெரியல, என்னோட இன்ஜினியரிங் கட் ஆஃபே ரொம்ப லோவா தான் வர்ற மாதிரி இருக்கு, நான் இப்பவே மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜ்ல போய் புக் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு கரெக்டா சொல்ல போனா ஒரு 25 கல்லூரிகள், ஒரு 30 கல்லூரி கூட வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு நல்ல தலை சிறந்த கல்லூரிகள்ல மட்டும்தான் டொனேஷன் கேட்கறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே டொனேஷன். அதாவது இப்ப நீங்க 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2 லட்சம் ரூபாய் இல்லாம அதிகமா அதுக்கு மேல 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் வரைக்கும் கூட சில கல்லூரிகள், ஒரு 10 கல்லூரிகள்ல கேட்பாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் நம்மளால கட்ட முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு தகுந்த கல்லூரிகள் எது, நமக்கு எந்த மாதிரி காலேஜ்ல சேர்ந்தா நம்மளுடைய லைஃப் நல்லா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் நிறைந்த கல்லூரியில எப்படி போகலாம், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாமே. நீங்க உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்க எப்படி இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல நீங்க ஒரு 100க்கு 80 மார்க் வாங்கிட்டீங்க, கெமிஸ்ட்ரியில 100க்கு 80 மார்க் வாங்கிட்டீங்கன்னா இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை பாதி தான். இப்ப 80னா அதுல 40 மார்க் தான், கெமிஸ்ட்ரியில 80னா அதுல 40 மார்க் தான், ரெண்டையுமே கூட்டினா 80 மார்க். மேக்ஸ் மார்க்கை ஃபுல்லா அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. இப்ப நீங்க மேக்ஸ்ல 80 எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. இந்த 80 அந்த 80 எல்லாமே சேர்த்தா உங்களுடைய கட் ஆஃப் 160 தான். இன்ஜினியரிங் கட் ஆஃப் 160. இது மாதிரி தான் நீங்க இன்ஜினியரிங் கட் ஆஃபை கால்குலேட் பண்ணணும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க 150 கட் ஆஃபை தாண்டிட்டாவே நீங்க நினைக்கிற கல்லூரியில உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்க எடுத்து படிக்க முடியும். அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 180 தாண்டினீங்கன்னா இன்னும் சூப்பர். ஏன்னா நீங்க ரவுண்டு 1லயே வந்துருவீங்க, உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்க எடுத்துக்கலாம்.
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய எல்லா சர்க்கிள்ல இருந்தும் நம்மளை வந்து முன்னாடியே நீங்க காலேஜுக்கு போயிருங்க, இல்லாட்டி சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மொத்தத்துல எல்லாமே போய் அதுல நீங்க நம்பி முன்னாடியே போய் ஒரு காலேஜ்ல சேர்றீங்கன்னா அது வந்து பணம் உள்ளவங்க போகலாம். அதை பத்தி நான் கவலையப்படலை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருமே அட்மிஷன் போட்டுருவாங்க. ரிசல்ட் வெளியாகுவதற்கு முன்பே பல பேர் அட்மிஷன் போட்டுருவாங்க. இது வருடம் நம்ம பாக்குறோம். அட்மிஷன் போட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்தோன்னா நல்ல கட் ஆஃப் வந்துருச்சு சார், நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இது வருடம் நடக்கிறது தான். அதனால நான் சொல்றது, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா, நம்ம கவர்மெண்ட் கோட்டால தான் போகணுமா, எந்த ஒரு எதையுமே நம்ப வேணாம், வெயிட் பண்ணுங்க. நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கவர்மெண்ட் கோட்டால போகும்போது தான் உங்களுக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த 7.5 ரிசர்வேஷன் எல்லாமே உங்களுக்கு இதுல தான் கிடைக்கும். நீங்க வந்து நார்மலா மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால இதை பத்தியெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கான முழுமையான ரீசன் என்னன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாலேயே சீட்டு கிடைக்கும், நம்ம ஏன் மேனேஜ்மெண்ட் கோட்டால முன்னாடியே போகணும், ஒரு காலேஜில் நான் முன்னாடியே போய் புக் பண்ணி வைக்கிறனால என்ன பயன்? அங்க என்ன பயன்னா, பணம் இருந்தால் போகலாம், பணம் இல்லை என்றால் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். நாங்க நம்ம சேனல் வழியாக டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு ஃபுல் கைடன்ஸ் சார். அதாவது இப்போ ஒரு மாணவர் அதை எப்படி டிஎன்ஏ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து எப்படி பார்த்தாலும் 1 வீக்ல வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு அப்ளை பண்ணி என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, இந்த டிஎன்ஏல ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிடுவாங்க. அதில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் எவ்வளோ கட் ஆஃப்ல இருக்காங்க, நமக்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கும், அதுவும் இங்கே கம்யூனிட்டியில் பிரிச்சிருவாங்க, ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிஏ எஸ்டி இதில் பிரிச்சிருவாங்க. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒரு காலேஜில் ஒரு என்ன கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சேனலில் ப்ரீமியம் கைடன்ஸ் வழியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ப்ரீமியம் கைடன்ஸில் உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதனால பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் ரிசல்ட் வந்த பிறகு முடிவு பண்ணலாங்கிறத தான் நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். சேஃபஸ்ட் கட் ஆஃப் 150 எபோ இருந்தாவே நமக்கு வந்து சேஃப் தான். ஏன் நீங்க 150 பிலோ இருந்தாலும் சேஃப் தான். ஆனா கவர்மெண்ட் கோட்டாலேயே சீட்டு கிடைக்காது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வேற எதுவும் டவுட்னா நீங்க வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கீழே வந்து நான் லிங்க் வைக்கிறேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த வருஷம் நீங்க காலேஜ் சேர்ற வரைக்குமே பல வீடியோக்களை நம்ம கொடுத்துட்டே இருக்க போறோம். தேங்க்யூ, பாய்.